ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ரம்யா வீட்டு சமையலில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடம்பா சுக்கா தான் பண்ண போகிறோம். கனவான்னு சொல்லுவாங்க, கடம்பான்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்குட்டுன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். இதே அளவுகளோட நீங்கள் வந்து நண்டு, எறா எதுலனாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கு வந்து ஸ்குட்டு தான் எடுத்துருக்கிறேன். 300 கிராம் ஸ்குட்டுக்கு நம்ம வந்து நல்லா செட்டிநாடு ஸ்டைலில் காரசாரமாக பெப்பர் சுக்கா பண்ண போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இன்றைக்கு வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஒரு விசில் விட்டு பண்ண போகிறேன். குக்கரில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடம்பால் எண்ணெய் தன்மை இருக்காது, அதனால் 4 டீஸ்பூன் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு 300 கிராம் பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக அரிஞ்சு சேர்த்துருக்குறேன். நல்லா பொடிசாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு. லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கினதும் நான் வந்து ஒரு 100 கிராம் சாம்பார் வெங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் 2 வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நான் ஏன்னா இந்த வெங்காயம் வெட்டுறதுக்கு நேரானதுனால அதை வதங்க போட்டுட்டு இந்த வெங்காயத்தை சேர்த்துருக்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. 100 கிராம் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். வெங்காயம் கண்ணாடி பதம் நல்லா 2 வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 250 கிராம் தக்காளி சேர்த்துருக்குறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா பழமாக சேர்த்துக்கோங்க. அதையுமே சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கிரேவி வந்து நல்லா உங்களுக்கு திக்காக கிடைக்கும் குக்கரில் விசில் வச்சு எடுக்கும்போது. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அந்த உப்பு தக்காளியில் நல்லா படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியை நான் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டேன். அதுக்கப்புறம் தான் தக்காளி இந்த அளவுக்கு குழஞ்சி வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், கொத்தமல்லி தழை நல்ல ஒரு கை நிறைய சேர்த்துக்கோங்க. அப்படி 4 விரல் அல்லனா வரல அந்தளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மசாலா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கடம்பாவோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் 350 கிராம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். அந்த தலை எல்லாமே சேர்த்துருக்குறேன். தலையையும் போடுங்க. அதில் இருக்க அந்த பல் மட்டும்தான் எடுக்கணும். எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கடம்பா உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணல, அதனால் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடம்பாவையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவில் புரட்டிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 நிமிஷம் புரட்டினதுக்கப்புறம் 100 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 விசில் விட்டுறலாம். மூடி போட்டு 2 விசில் விட்டுருங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் 2 விசில் விட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படியே தான் இருக்குது. நம்ம இதை இப்படியே எடுத்து சாப்பிட்லாம். நம்ம வந்து இதை இப்போ இரும்பு கடாய்க்கு மாற்றிட்டு நல்ல அந்த செட்டிநாடு கலர் கொண்டு வரதுக்காக நம்ம கடாயில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் கடாயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், நல்ல ஃப்ரெஷ்ஷாக இடித்த மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வதக்கும் போது உப்பு சேர்த்தோம். எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு தேவைப்படுது, தேவையான உப்பு சேர்த்துருக்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா அது சுருளை விடுங்க. அந்த கலர் வரட்டும், அது வரைக்கும் விடுங்க. அது 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் ஆகலாம். மீடியம் ஃப்ளேமோ ஹை ஃப்ளேமோ உங்கள் தேவைக்கு தக்கன வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 நிமிஷம் தான் அந்த மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கூட ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். அது ஃபுல் ஹை ஃப்ளேம் வைக்கலை, அந்த மீடியம் ஃப்ளேம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சின்ன கடாய் தானே, இடையிடையே லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு கிரேவியும் நல்லா திக்காகி அந்த பெப்பரோடு சேர்ந்து அந்த எக்ஸாக்ட்லி நமக்கு வந்து அந்த செட்டிநாடோட கிரேவி கலர் வந்துருச்சு. இப்படியே சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கே பத்தாது தான், அந்த மாதிரி இருக்கும். வேணும்னு கேட்பாங்க. இதனால் கடம்பாலாம் ஹார்ட் ஆகாது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டாக டெண்டராக தான் இருந்தது கடம்பா. இரும்பு கடாயில் பண்ணும்போது செய்து முடித்ததுமே நம்ம பவுலுக்கு மாற்றிடணும். கடாயிலே வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு மாதிரி கருப்பாகிடும், அந்த சைடெல்லாம் கருப்பாகிடும். இரும்பு கடாயில் எந்த கிரேவி பண்ணாலுமே நீங்கள் வந்து உடனே பவுலுக்கோ அல்லது ஒரு ஹாட் பாக்ஸுக்கோ நீங்கள் மாற்றிடுங்க. பார்க்குறதுக்கு அப்படி பார்த்ததுமே சாப்பிடணும்னு தோணுதில்லை. நிறைய பேருக்கு டெம்ப்ட் ஆகும். கண்டிப்பாக வந்து புரட்டாசி முடிஞ்சதும் ட்ரை பண்ணுங்கள். நிறைய கடம்பா ரெசிபி நம்மளுடைய சேனலில் இருக்குது. அது ஃப்ரை, தொக்கு, குழம்பு, பிறகு வந்து ரிங் ஃப்ரை, கட்லெட்டு,
ஆம்லேட்டு எல்லாமே போட்டிருக்கேன். கடம்பால போட்டிருக்கேன். கடம்பால இல்லாத ரெசிபியே கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்டஃப்டு கடம்பா இருக்குது, ஸ்டஃப்டு கடம்பா சுக்கா பண்ணியிருக்கேன். கடம்பா ரெசிபின்னு கொடுத்தீங்கனாலே நிறைய வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே இப்படி 4 கருவேப்பிலையை தூவி அப்படியே பரிமாற வேண்டியதான். நான் சாதத்தில் வச்சு அப்படியே சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.